சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளை 154வது பிறந்தநாள். மாலை அணிவித்து மரியாதை, அன்னதானம். ஆங்கிலேய பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இவர் தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல்வழி போக்குவரத்தை உண்டாக்கியது. சுதந்திர போராட்ட தியாகி, வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், தொழிற்சங்க தலைவர் என பன்முகம் கொண்ட செக்கெழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளை 154வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகராட்சி 32வது வார்டு கருணாகரபுரி விநாயகர் கோவிலில் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா மக்கள் சேவகர் ஆன்மீக செம்மல் சூர்யா செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இந்த அன்னதானத்தினை திருப்பூர் மாநகராட்சி 2வது மண்டல தலைவரும் 32வது வார்டு திமுக செயலாளர் தம்பி ஆர். கோவிந்தராஜ் துவக்கி வைத்தார். மேலும் ஆர்.எஸ். புரம் சஞ்சய் நகரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுதேசி இளைஞர் பேரவை, அகில இந்திய வ.உ.சி. பேரவை நிர்வாகிகள் கருடன், ரமேஷ், அருண், ஈஸ்வரன், கௌதம், பவுன்ராஜ், சுரேஷ், கந்தசாமி, வெற்றி, சரவணன், சுருளி, அன்பு, ராஜகோபால், அரவிந்த், அஸ்வின், குமார், பிரவீன், பொன்னுச்சாமி, ரமேஷ், அங்குச்சாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.